அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் பஞ்சம் இல்லை என்று நாம் நினைத்தால் எப்பொழுதும் நாம் நிறைவாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 40 இறைவார்த்தை 1-5 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தமாக்குங்கள். அப்போ ஆண்டவருடைய வழியை நாம் ஆயத்தமாக்கத்தான் அவர் நம்மளை அழைக்கிறார். ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு, கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். நம் கடவுள் இல்லையா? இறைவார்த்தை எப்படி வருது பாருங்க, இறைவாக்கினர் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்போ எப்படின்னா, இனிமையாக பேசி, நம்மளிடம் இனிமையாக பேசி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் குற்றங்கள் மறக்கப்பட்டன, எத்தனை பாவமாக இருந்தாலும் மன்னிப்பவன் நான் அல்லவா என்று இறைவன் சொல்லுகிறார் இல்லையா? எல்லா பாவத்திற்கும் நாம் தண்டனை பெற்றுவிட்டோம். ஒரு நொடி அவர் நம்ம மீது சினப்பட்டார், மறுநொடி அவர் பேரகத்தால் நம்மளை நிரப்பினார். அந்த நிரப்புதல் தான் அவர் நம்மளை பணி செய்ய அழைக்கிறார், நற்செய்தி கொடுக்க அழைக்கிறார் இல்லையா? அதான் குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். அப்போ நாம் இறைவனுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் நம்மளை தேடுகிறார், நம்மளை அழைக்கிறார். நாம் அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறோமா? இல்லை அவர் தந்த தாளந்தை நாம் நமக்கு தானே வைத்து கொண்டு இருக்கிறோமா? செயல்படுத்தாமல் இருக்கிறோமா? அவர் நம்மளை அழைத்தார் அல்லவா? அப்படி அழைக்கும் போது தான் அவர் நம்ம மூலமாக பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்புறாரு. மலை குன்றியாகவும் தாழ்த்தப்படுது, கோணலானவையும் நேராக்கப்படுது, கரடுமுரடானவையும் சமதளமாக்கப்படுது. கரடுமுரடான பாவங்களில் இருந்திருப்பவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கோணலானதுகள் அனைத்தையுமே நேராக்குகிறார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற இடத்தில் அவர் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்புறார். அப்போ அந்த வல்லமை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? அவர் அழைத்த ஒவ்வொரு மக்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அப்போ நாம் ஜெப ஆவியை ஊற்றும் போது எல்லாமே நிறைவாக நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் வல்லவர் நம்மளோடு இருக்கிறார், அழைத்தவர் அவர் ரொம்ப பெரியவர், அவர் மூலமாகவே நமக்கு எல்லாமே நிறைவாக நடக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும். ஆனால் நாம் உழைக்க வேண்டும், அந்த உழைப்பின் பயனைத்தான் நாம் சுவைக்க வேண்டும். அப்படி சுவைக்கும் போது தான் அதில் ஒரு நிறைவே இருக்கும் இல்லையா? பிறரிடம் கையேந்தும் போது நாம் சோம்பேறிகள் ஆகிவிடுவோம், நம் உழைப்புக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அதனால் நமக்கு எது தேவை என்பது இறைவனுக்கு தெரியுமே, அதை அனைத்தையும் செய்ய வல்லவர் அவர் இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் அனைத்தையும் நிறைவாக நமக்கு செய்வார் என்ற மனநிலை மட்டும்தான் நமக்கு வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை செய்தார் என்று மொழிந்தார். அப்போது நம்ம அவரோடு இணைந்து நடக்கும்போது, அவருக்கு சொல் கேட்டு நடக்கும்போது, கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது, விட்டு கொடுத்து நடக்கும்போது, அவருடைய அருள் நமக்கு இருக்கும்போது பிறர் அதை கண்டுகொள்கிறார்கள். என்னென்று இறைவன் நம்மளோடு இருக்கிறார் என்றால் நம் நடத்தைகளை பார்த்து அவர்கள் அறிந்து கொள்வார்களா மாட்டார்களா? கொள்வார்கள். அப்போது அப்படி இருக்க இறைவனோடு இணைந்து நடக்க வரம் கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். அழைத்தவர் நீர் ரொம்ப பெரியவர் ஆண்டவரே. எங்களை அழைத்து பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மாய உலகம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை அழைத்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களுக்கு எது தேவை என்பதை அதை உரைத்து எங்களை கண்ணுக்குள் வைத்து நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி கூறப்பா. இந்த நாளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்திருக்கும் ஒன்றுமில்லாமல் இருப்பவர்களை நிரப்ப போகிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறப்பா. எல்லாம் வல்லவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய ஆற்றலும் பூர்ணமாக விளங்குகிற கிருபைக்கு நன்றி கூறி
உம்முடைய மக்களுக்கு எது எது தேவையோ அதை அனைத்து நீர் செய்து கொடுக்குற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.